வணக்கம். இன்னைக்கு எங்கள் ஏரியாவில் மாற்றுத்திறனாளிகளின் விழிப்புணர்வு நடந்துச்சு. மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் நார்மலாகவே யார்ட்டையாவது கூப்பிட்டா மாற்றுத்திறனாளிகள் எத்தனை வகை இருக்காங்க, எப்படி தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு 5, 6 தான் சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு 20க்கு மேலே இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. 20 வகை. ஒவ்வொருத்தரையும் நம்ம பிரிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது உதவி கிடைக்குமா? என்னென்ன உதவி கிடைக்கும்? அந்த உதவிக்கு இவங்க என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணணும்? அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி விழிப்புணர்வு. ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கா? என்ன மாதிரி வேலைவாய்ப்பு இருக்குது? என்னென்ன கம்பெனியில் எடுப்பாங்க? எந்த மாதிரி வேலைகள் இருக்கும்? அப்படிங்கிறதையும் நம்ம தெரியப்படுத்தணும். ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போகாதவங்க, இல்லைன்னா அவங்க எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊரை விட்டு வெளியே போகாதவங்க, அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்காண்டி படிக்காதவங்க இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் படித்தவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஆனால் நிறைய பேர்ட்ட அவங்க இப்போ நார்மலாக ஒரு மனிதர் இருக்காருன்னா மாற்றுத்திறனாளிகள்னா ஓ அப்படியா, அந்த மாதிரி தான் கான்செப்ட் இருக்கும். நீங்கள் யார்கிட்டயாவது பேசியிருக்கீங்களான்னு கேட்டால் ரொம்ப யோசிப்பாங்க. இல்லை 4 வருஷத்துக்கு முன்னாடி கோயில்கிட்ட ஒருத்தங்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பேச வந்தாலும் நிறைய பேர் பேச தயாராக இல்லை. அவங்ககிட்ட என்ன பேச, ஏன் மற்றவங்ககிட்ட பேசுகிற மாதிரி அவங்ககிட்ட பேசலாமே, அதுதான் கான்செப்ட். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இதை சொல்கிறது தான் விழிப்புணர்வு முகாம். நன்றி.